இளைஞர்களும் இளம் பெண்களும் விதவிதமான ஸ்டைல்களில் சிகை அலங்காரம், முக அலங்காரம் செய்து கொள்ள பெரிதும் விரும்புகிறார்கள். டாட்டூ வரைதல், நவீன உடையணிதல் என அவர்களின் அழகு பண்புகள் மெருகேறி வருகின்றன. எனவே அழகுக்கலை என்பது இன்றைய காலத்தில் பல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. ஆண்டுதோறும் வளர்ச்சி கண்டு வரும் தொழில்களில் அழகுக்கலைக்கு முதலிடம் உண்டு. சராசரியாக ஆண்டிற்கு 20% என்ற அளவில் அதிக வளர்ச்சி கண்டு வருகிறது இந்த தொழில்துறை. அனைவரும் கல்வியறிவு பெற்று வரும் இந்த சமுதாயத்தில் தங்களை நாகரிகமாக காட்டிக்கொள்ள விரும்பும் பழக்கமும் அதிகரித்துள்ளது. நகர்ப்புறங்கள் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் கூட நாகரிக வளர்ச்சி, உடல் அழகு பேணும் போக்கு மேம்பட்டு கொண்டுதான் வருகிறது. ஆகவே ஆங்காங்கே அழகு நிலையங்கள் முளைத்து வருவதை கண்கூடாக காணலாம். இதனை ஒன்றிணைக்கும் பொருட்டு ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டிஷியன் அசோசியேஷன் என்ற அமைப்பு அனைத்து அழகுக்கலை நிபுணர்களையும் ஒருங்கிணைத்து வருகிறது. இதுவரை தமிழ்நாட்டில் 19 மாவட்டங்களில் கிளைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக விருதுநகர் மதுரை சாலையில் உள்ள தனியார் அரங்கில் அனைத்திந்திய சிகை மற்றும் அழகு கலைஞர்கள் சங்கத்தின் 20வது கிளையாக விருதுநகர் மாவட்ட கிளை துவங்கப்பட்டது. தமிழ்நாடு தலைவர் ஷீனா மினி விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார். அதுவும் இல்லாம MSME லோன், மானியத்தோடு கூடிய லோன் நம்ம அவங்களுக்காக பண்ணி கொடுக்கிறோம். அப்கிரேட் பண்றதுக்காக உங்களுடைய எஜுகேஷனை மேம்படுத்தி நீங்களும் நிறைய கத்துக்கணும், நீங்களும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம இது புதுசா விருதுநகர்ல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. விருதுநகருடைய பிரசிடென்ட் உங்களுக்காக பேசுவாங்க. இங்கே நிறைய ஆயிரக்கணக்கான பார்லர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் வருஷத்துக்கு 10 கிளாஸ்ன்ற மாதிரி நாங்கள் இலவசமாக நாங்கள் தரோம் அவங்களுக்கு. ஆனால் இது போக அவங்களுக்கு 5 லட்ச ரூபா கூடிய இன்சூரன்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம். அவங்க காஸ்மெட்டிக் கடைக்கு போனாங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட்டும் வருது அவங்களுக்கு. இது ஐடி கார்டு மூலியமாக நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இது பெண்கள் முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஒரு சிறந்த வழியாக இந்த ஐபாவை முன்னேற்ற பாதையில் நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்காக நீங்கள் அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்யணும். நலவாரிய திட்டம் அதிலெல்லாம் எங்களை நல்லா முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு சிறந்த பல திட்டங்களை கொண்டு வரோம். நலவாரியத்தில் உறுப்பினர்களால் எங்களுடைய அழகுகளை பயிற்சி பெற்ற அனைவரையும் எடுத்துக்கணும்னு நாங்கள் தலைமையுடன் வேண்டுகொள்கிறோம். நிபுணர்களுக்காக கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் புதுசாக பார்லர் வைக்கும் போது அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்கு, அவங்களுடைய ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தான் லோன் நாங்கள் கேட்குறோம். நிறைய பேர் என்ன இருக்கிறாங்கன்னாக்கா எல்லாருக்குமே சிபில் ஸ்கோரோ, நிறைய பேருக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டோ இல்லாமல் கூட இருக்காங்க. ஆனால் அவங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு ரொம்ப ஆசையாக வருது. ஸோ நிறைய பேங்க்கில் அது அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் MSMEலும் ஓகே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஈஸியான முறையில் மானியத்தோட லோன் எப்படி வாங்கிக்கலான்னு எங்களுக்கு கவர்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணிட்டேன்னா ரொம்ப தேங்க்ஸ். விருதுநகர் மாவட்ட தலைவராக நாகஜோதி, செயலாளராக சந்தியா, பொருளாளராக ஹீர் பானு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களாக சாரதா பிரியா, ஜெயலட்சுமி, காயத்ரி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். Joint Secretary Jayalakshmi, Vice President Jyoti, EC members Mrs. Pechi Ammal, Mrs. Mallika, Mrs. Gayatri. All the best all. மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவி பெறும் வழிமுறைகள் பற்றி எடுத்து கூறப்பட்டது. நல வாரியத்தில் அழகுக்கலை தொழிலை சேர்த்து மாநில அரசிற்கு வழங்கும் உதவிகளை பெற்றிடவும் கலந்தாலோசிக்கப்பட்டது.
தென்காசி மாவட்டம் கடையத்திலிருந்து இயற்கை முறையில் செய்யப்பட்ட சோப்பு மற்றும் வாசனை திரவியங்கள், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இயற்கை முறையில் செய்யப்பட்ட அழகு சாதனங்கள், மூங்கிலால் செய்யப்பட்ட பல் துலக்கும் பிரஷ் மற்றும் பெண் அலங்காரத்திற்குரிய நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது.